அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் பொழுது நான் நிறைவு பெறுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் அமைதியை அல்ல வாளையே கொண்டு வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அமைதி என்பது என்ன, இயேசு கொண்டு வந்திருக்கின்ற வாள் என்பது என்ன என்பதை நாம் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசுவோடு இணைந்து சிந்தித்து இந்த திருப்பலியிலே அவருடைய ஆசிரை பெற நாம் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெருக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யோசப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம். வாருங்கள், ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறிவிடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து, பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண்மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை.
ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அப்போது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவரை போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. ஆண்டவரின் பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அல்லேலுயா அல்லேலுயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலுயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்றெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளர்களுக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடவிட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வெறும் கண்ணோட்டத்தில் இந்த வார்த்தைகளை நாம் உள்வாங்குகின்ற பொழுது பல நேரங்களிலே நம்முடைய புருவங்கள் உயர்த்தி காணப்படும். முகத்தில் ஒரு மாற்றங்களை நாம் காண முடியும். ஏனென்றால் இறைவன் அன்பு செய்யக்கூடியவர், இறைவன் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடியவர், இறைவனிடமிருந்து நமக்கு எந்த தீங்கும் கிடைக்காது, மாறாக அனைத்து பலன்களும் ஆசீர்வாதங்களும் இறைவனிடமிருந்தே நமக்கு வருகின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை அல்ல வாளையை கொணர வந்தேன் என்ற வார்த்தைகள் வெறும் கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட மாற்றங்களை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே காண முடியும். ஆனால் பிரியமான இந்த தேவ பிள்ளைகள், இந்த நற்செய்தி வாசகத்தை முழுவதுமாக நாம் பொறுமையாக நிதானமாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே இதை சிந்தித்து நாம் பார்த்தோம் என்றால் இயேசு சொல்லுவது எப்படிப்பட்ட வாளை எடுத்து வருகிறார் என்பதையே. ஏனென்றால் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது அத்தியாயத்திலே தெளிவாக சொல்லுகிறார், தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும்
மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டிலே உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து வர வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தோம். இந்த உலகம் தோன்றியது முதல் இன்றைய நாள் வரையிலே வரலாற்று நிகழ்வுகளை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நிகழ்வுகளை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது, உலக சரித்திரங்கள் இறைவனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய அனைத்துமே அது ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்களிலே அது வெற்றியை நோக்கி பயணித்ததாகத்தான் காண முடியும். ஆனால் இறுதியிலே இறைவனுக்கு எதிராக யாரெல்லாம் போர்க்கொடி தூக்கினார்களோ அவர்களுடைய எண்ணங்கள் அழிக்கப்பட்டு இறைவனுடைய திட்டங்கள் தான் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதை நாம் வரலாற்று நிகழ்வுகளிலும் பார்க்க முடிகிறது, விவிலியத்திலும் காண முடிகிறது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். விடுதலை பயண நூலிலிருந்து பார்க்கின்ற பொழுது பார்வோன் மன்னன் இஸ்ரேல் மக்களுடைய இனவிருத்தி வளரக்கூடாது, நம்மை விட நம் சந்ததிகளை விட நம் இனத்தவரை விட இந்த இஸ்ரேல் இனமே முழுவதுமாக வளர்ந்து விடக்கூடாது என்று அவன் திட்டம் தீட்டி இஸ்ரேலுடைய குலத்தையே அழிக்க அவன் நினைக்கின்றான். அவனுடைய எண்ணத்திற்கு மாறாக இன்று இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமே இஸ்ரேல் இனமாகத்தான் காணப்படுகிறது. எதை மனிதன் அழிக்க விரும்பினானோ, எதை ஏற்றுக்கொள்ள தடை நிறுத்தானோ அதற்கு எதிராகத்தான் இறைவனுடைய திட்டங்கள் செயல்படுகின்றன. இரண்டாவது நிகழ்வாக இந்த முதல் வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே பார்க்கின்ற பொழுது பார்வோன் தம் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். எனவே இப்படி எபிரேய ஆண்மகவுகள் இந்த மண்ணுலகிலே வளர்ந்து வருகின்ற பொழுது அவனுக்கு எதிராக போர்த்தொடி தூக்கும் என்பதற்காக அந்த இனமே அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அதே எபிரேய இனத்தின் ஆண்மகவு மோயிசன் அதே அரண்மனையிலேயே ஒரு பேர குழந்தையாக, சீரும் சிறப்பு மிகுந்த குழந்தையாக அவனுடைய பராமரிப்பிலே வளர்ந்து வந்து இந்த மோயிசன் வழியாகத்தான் இஸ்ரேல் மக்கள் அவனிடமிருந்து பாதுகாத்து அழைக்கப்பட்டு வந்து என்பதையும் நாம் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். மனிதனுடைய திட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் அதை மாற்றி அழைத்து வருவதுதான் இறைவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. அந்த வரிசையில் நற்செய்தி வாசகத்தை முழுவதுமாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒரு வீட்டுக்குள்ளேயே அவர்களுக்கு எதிராகவே இன்னொருத்தர் இருப்பார் என்று சொல்லுகின்ற பொழுது, இறை திட்டத்திற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக இறைவன் ஒரு மனிதனையோ ஒரு வழியாக அந்த இறை திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் என்பதைத்தான் சொல்லுகிறார். நாமும் இந்த மண்ணுலகிலே இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவன் கொடுத்திருக்கின்ற அன்பையும் நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். இறைவன் சொல்லுகின்ற வாளை கொண்டு வந்து நின்றால் அநீதிக்கு எதிராக, பொய்மைக்கு எதிராக நீரார்கள் அவர்களை அழிக்கக்கூடியதுதான் இறைவன் கொண்டு வந்திருக்கின்ற வாள். இறைவனால் எடுத்து வந்திருக்கின்ற வாள் நீங்களும் நானாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்மானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உன் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்துமக்கு பணிபுரிகின்றன, மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றுமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானகத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு வர செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகவந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
இறையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கும் எழுதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்கிறாங்க என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதே. தீய பகவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ்ச்சியும். ஆமென். எனது சதை உண்டு என்ற இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித பாப்பர்களுடைய கருத்து